Hello students, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 10th என்ன படிச்சிருப்பீங்க கெமிஸ்ட்ரி அப்படின்னா சயின்ஸ் அப்படின்னு ஒரே புத்தகமாக படிச்சிருப்பீங்க. அதில் வந்து கெமிஸ்ட்ரி இருந்திருக்கும், ஃபிசிக்ஸ் இருந்திருக்கும், பயாலஜி இருந்திருக்கும் இல்லைங்களா. இப்போது 11th எப்படி படிப்பீங்கன்னா கெமிஸ்ட்ரி செப்பரேட்டாக, ஃபிசிக்ஸ் செப்பரேட்டாக படிப்பீங்க, அடுத்தது பயாலஜி செப்பரேட்டாக படிப்பீங்க. கெமிஸ்ட்ரியில் வேல்யூம் 2 இருக்குது, 2 வேல்யூம் புக் இருக்குது உங்களுக்கு. அதில் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூம் பார்க்க போகிறோம். மொத்தமாக உங்களுக்கு 15 சாப்டர் இருக்குது, 15 யூனிட் இருக்குது. ஃபஸ்ட்டு வேல்யூமில் 7 யூனிட்டும், செகண்ட் வேல்யூமில் 8 யூனிட்டும் இருக்குது இல்லைங்களா. இந்த கெமிஸ்ட்ரியிலேயே உங்களுக்கு 3ஆக பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு 5 யூனிட், அதாவது 1, 2, 3, 4, 5 யூனிட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் 6, 7, 8, 9 அண்ட் 10 இது வரைக்கும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். யூனிட் 11, 12, 13, 14, 15 வரைக்கும் இருக்கிறத ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க உங்களுக்கு. இப்போது நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு யூனிட் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்டு கெமிக்கல் கால்குலேஷன்ஸ் அப்படின்ற யூனிட்டை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்டு கெமிக்கல் கால்குலேஷன்ஸ். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். நம்ம இந்த லெசனில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன பார்க்க போகிறோன்றதை அப்படியே பார்த்துருவோம். எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி இன் டிஃப்ரெண்ட் ஸ்பியர்ஸ் ஆஃப் லைஃப். நம்மளை சுற்றி எப்பயுமே கெமிஸ்ட்ரி தான் இருக்குது இல்லைங்களா. கெமிஸ்ட்ரி இல்லாமல் நம்ம எந்த ஒரு லைஃபுமே சர்வே பண்ண முடியாது. அப்போது எந்தெந்த விதத்தில் டிஃப்ரெண்ட்டான கெமிஸ்ட்ரியை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் அண்டு மிக்சரை பற்றி நல்லா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் 10th வந்து எலமெண்ட்னா என்னென்னு படிச்சிருப்பீங்க, காம்பவுண்ட்னா என்னென்னு படிச்சிருப்பீங்க, மிக்சர்னா என்னென்னு படிச்சிருப்பீங்க. அதுவே நம்ம டீட்டெயிலாக இப்போ 11th பார்க்க போகிறோம். அடுத்தது அட்டாமிக் மாஸ்னா என்ன, மாலிகுலர் மாஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் யூஸிங் எஸ்ஐ யூனிட், மோல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மோல் அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் டெஃபினேஷன் மட்டும் படிச்சிருப்பீங்க. நம்ம இன்டெப்த்தாக உள்ளே போய் பார்க்க போகிறோம். அவேகேட்ரோ நம்பர் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாஸ், மோல்ஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் அண்டு பெர்ஃபார்ம் கால்குலேஷன்ஸ் ரிலேட்டிங் டு த கன்வர்ஷன். நெக்ஸ்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலாலாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் உங்களுக்கு. 2 மார்க் கொஷின், 3 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின்ஸ் எதில் வேணாலும் கேட்கலாம். இதெல்லாம் ஒரு கம்பல்சரி கொஷின்ஸ்லேயும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாய்க்கியோமெட்ரி கால்குலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லிமிட்டிங் ரியேஜென்ட், கால்குலேட்டிங் த அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன, ஆக்சிடென்ட் அண்ட் ரிடக்டன்ட்னா என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் வேரியஸ் காம்பவுண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் என்ன, அதில் உள்ள கால்குலேஷன்ஸ்லாம் நம்ம எப்படி போடுவோம் அப்படின்றதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் இன்வால்வ்டு இன் எ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அண்டு டிஸ்கிரைப் த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இருக்குது அண்டு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிடாக்ஸ் ரியாக்ஷன்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபார்முலேட் ஏ பேலன்ஸ்டு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஃப்ரம் 2 half ரியாக்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைனோட நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி த சென்டர் ஆஃப் லைஃப். இன்ட்ரடக்ஷன். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இன் தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் மீன்ஸ் ஃபுட் டு ஈட், க்ளோத் டு வியர் அண்ட் பிளேஸ் டு லிவ். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் இல்லையா. நமக்கு பேசிக் நீட்ஸ் என்ன அப்படின்னா உண்ண உணவு இருக்கணும், உடுக்க உடை இருக்கணும், அப்புறம் இருக்க இருப்பிடம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த 3க்குமே முக்கியமான காரணம் நமக்கு கெமிஸ்ட்ரி இருந்தால் தான் இது 3மே நமக்கு சாத்தியம் இல்லைங்களா. பாருங்கள், தீஸ் ஆர் த 3 பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். Chemistry plays a major role in providing these needs and also helps us to improve the quality of life.
சாதாரணமாக நம்ம வந்து இருக்கிறதுக்கும் கெமிஸ்ட்ரி மூலயமா நம்ம வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் குவாலிட்டி அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ வீடு அந்த காலத்தில் எப்படி கட்டினாங்க, சாதாரண கூரை வீடு அதே போல் தான் கட்டியிருந்தாங்க. பட் கெமிஸ்ட்ரி வந்ததுக்கு பிறகு கான்க்ரீட் பில்டிங்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சிமெண்ட்டு, ஜிப்சம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நல்லா மாடர்னாக நல்லா ஸ்ட்ராங்காக கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி உணவுலேயும் சரி நிறைய மாடிஃபிகேஷன் இருக்குது. ட்ரெஸ்ஸுலேயும் சிந்தட்டிக்ஸ்லாம் நிறைய நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது எல்லாத்துக்குமே எது முக்கியமாக இருக்குதுன்னா கெமிஸ்ட்ரி தான் முக்கியமாக இருக்குது. Chemistry has produced many compounds such as fertilizers, insecticides, etc. Chemistry வந்து இதுக்கு மட்டும் இல்லாமல் உரங்கள் தயாரிக்கவும் இன்செக்டிசைட்ஸ் அப்படின்னா பூச்சிக்கொல்லி, பூஞ்சைக்கொல்லி இது எல்லாத்துக்குமே நமக்கு கெமிஸ்ட்ரி தேவைப்படுது. தட் குட் என்ஹான்ஸ் த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன். இது மூலயமா தான் நமக்கு உரங்கள் இருக்கிறது மூலயமா தான் நம்ம அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனை கூட நம்ம நிறையா டெவலப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. வி பில்ட் பெட்டர் அண்ட் ஸ்ட்ராங்கர் buildings that sustain different weather conditions with modern cements, concrete mixtures and better quality steel. We also have better quality fabrics. நம்ம இப்போது குவாலிட்டியான ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், குவாலிட்டியான கான்க்ரீட் பில்டிங்ஸ் கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். இது எல்லாத்துக்குமே நமக்கு கெமிஸ்ட்ரி தான் வந்து ஹெல்ப் பண்ணுது இல்லைங்களா. கெமிஸ்ட்ரி இஸ் எவ்ரிவேர் இன் த வேர்ல்ட் அரவுண்ட் அஸ். Even our body is made up of chemicals. Continuous biochemical reactions occurring in our body are responsible for ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். இப்போ கெமிஸ்ட்ரி வந்து எங்கே வேணாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் நமக்கு கெமிஸ்ட்ரி இருக்குதுன்னு தெரியும். நம்ம வேர்ல்டு அரவுண்டஸ் ஒன்லி இந்த கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஆயிடுச்சு இல்லைங்களா. ஈவன் நம்மளுடைய பாடியில் கூட கெமிக்கல்ஸ் தான் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய டைஜஷனுக்கு கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு ஆசிட் சுரக்குது இல்லைங்களா. நம்மளுடைய உடம்பு கூட கார்பனால் ஆனது தான். அப்படின்னும் பொழுது நம்மளும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸால் தான் ஹியூமன் பாடி கூட ரியாக்ட் பண்ணுது. கண்டினியூஸ் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கரிங் இன் அவர் பாடி அவர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். நம்மளுடைய ஹியூமன் ஆக்டிவிட்டீஸில் கூட எல்லாமே நமக்கு பயோகெமிக்கல்ஸ் ரியாக்ஷன் நடக்குது. கெமிஸ்ட்ரி டச்சஸ் ஆல்மோஸ்ட் எவரி ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ், culture and environment. The world in which we are living in constantly changing, and the science of chemistry continues to expand and evolve to meet the challenges of our modern world. Chemical industries manufacture a broad range of new and useful materials that are used in everyday life. நம்மளுடைய மாடர்ன் வேர்ல்டில் நிறைய சேலஞ்சஸை நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் வந்து எவ்ரிடே லைஃப்பில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்னது, நம்மளுடைய கெமிஸ்ட்ரி தான். எக்ஸாம்பிள்ஸ் பாலிமர்ஸ், டைஸ், அலாய்ஸ், லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் எக்ஸெட்ரா. பாலிமர்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய பொருள் சேரக்கூடியது. பாலி அப்படின்னாலே அதிகமாக மோர் தென் ஒன் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. டைஸ் கலர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, அலாய்ஸ் மெட்டல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். மெட்டல்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, இது ட்ரக்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு கெமிஸ்ட்ரி தேவைப்படுது. when HIV AIDS epidemic began in early 1980s, patients rarely lived longer than few years. but now அதுக்கு முன்னாடி அதாவது 1980ஸ்லாம் ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து குணமே படுத்த முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பட் இப்போல்லாம் நம்ம நிறைய வந்து அதுக்காக சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். பட் நவ் மெனி எஃபெக்டிவ் மெடிசன்ஸ் ஆர் அவைலபிள் டு ஃபைட் த infection and people with HIV infection have longer and better life. இப்போ HIV வந்தவங்கெல்லாம் உடனே இறந்துருவாங்க அப்படின்ற காலம் போய் அவங்களுடைய லைஃப்பை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அதிக நாட்கள் உயிர் வாழக்கூடிய அளவுக்கு ட்ரக்ஸ்லாம் நமக்கு தயார் பண்ணிட்டாங்க. இப்போ கூட கொரோனாவுக்கு கூட ஃபஸ்ட்டுலாம் என்ன இருந்தது, கொரோனாவுக்கு தடுப்பூசி இல்லாமல் இருந்தது, ட்ரக்ஸ் இல்லாமல் இருந்தது, ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். பட் மாடர்ன் கெமிஸ்ட்ரி நிறைய வளர வளர இப்போ பார்மசூட்டிகள்லாம் நல்லா டெவலப் ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ மேக்ஸிமம் அதை ஃபைட் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். The understanding of chemical principles enabled us to replace the non-eco-friendly compounds such as CFC in refrigerators with appropriate equivalents and increasing number of green process. There are many researchers
working in different field of chemistry to develop new drugs, environment friendly materials, synthetic polymers, etc. for betterment of society. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இப்போது இந்த கெமிக்கல் பிரின்சிபல்ஸ் வந்து நிறைய ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஈகோ ஃப்ரெண்ட்லி காம்பவுண்ட்ஸ், இப்போ சிஎஃப்சி இருக்குது இல்லைங்களா, சிஎஃப்சின்னா கார்பன் ஃப்ளோரோ கார்பன், இதெல்லாம் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் இருந்து நமக்கு நிறைய வந்து கெடுதல்லாம் கொடுத்துட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் மாற்றி நம்ம க்ரீன் ப்ராசஸ் கொண்டுட்டு வந்துட்டோம். நம்பர் ஆஃப் க்ரீன் ப்ராசஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். நிறைய ரிசர்ச் ஒர்க்கிங் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் வந்து கெமிஸ்ட்ரியை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் வந்து நம்ம சாதிக்க ஆரம்பித்தாச்சு. ஆஸ் கெமிஸ்ட்ரி plays an important role in our day-to-day life, it becomes essential to understand the basic principle of chemistry in order to address the mounting challenge in our developing country. இப்போ நம்ம டெவலப்பிங் கண்ட்ரியில் நம்ம கெமிஸ்ட்ரியை வச்சு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம், எப்படிலாம் டெவலப் ஆச்சு மாடர்ன் வேர்ல்டில் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் அப்படின்றத பார்ப்போம். மேட்டர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸ்லேயே. மேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு பொருளை ஒரு மாஸ் வந்து ஆக்குப்பை பண்ணிக்குதோ, மேட்டர் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னா, எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்டு ஆக்குப்பை ஸ்பேஸ். ஒரு ஸ்பேஸை வந்து அது ஆக்குப்பை பண்ணிக்கிச்சு அப்படின்னா, ஒரு மாஸ் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கலாம், அது நம்ம மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்கள், லுக் அரவுண்ட் யுவர் கிளாஸ் ரூம். வாட் டு யூ சி? You might see your bench, table, blackboard, window, etc. What are these things made of? பார்ப்பீங்க உங்களோட கிளாஸ் ரூமில் நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. டேபிள் பார்ப்பீங்க, சேர் பார்ப்பீங்க, சாக் பீஸ் பார்ப்பீங்க, எதை வேணாலும் பாருங்கள். அது எதனால் ஆனது? இதெல்லாம் they are all made of matter இல்லைங்களா? Because the matter is defined anything that has and occupies space. This is very very important. All matter is composed of atoms. This knowledge of matter is useful to explain the experiences that we have with our surroundings. In order to understand the properties of matter better, we need to classify them. There are different ways to classify matter. The two most commonly used methods are classification by their physical state and by chemical composition as described in a chart. அதாவது மேட்டர் அப்படின்னா என்னன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம், எந்த ஒரு பொருளை ஒரு மாஸ் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு புத்தகம் எடுத்திருக்கீங்க, உங்கள் கையில் வந்து புக்கு கையில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு ஒரு மாஸ் இருக்குது, அது ஒரு ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணிக்குது இல்லையா? அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வாட்டர் கேன் இருக்குது, இப்போ வாட்டர் கேனுக்கு எப்படி இருக்கும், அது ஒரு ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணிக்குது, அப்படின்னா அது வந்து ஒரு மேட்டர். அப்போ எனிதிங் ஆக்குப்பை சம் ஸ்பேஸ் இல்லையா? அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேட்டரையே நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன், அனதர் ஒன் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம எது கொடுக்குறோமோ அது ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்ட் போயிட்டு திரும்ப ப்ராடக்ட்லேருந்து ரியாக்டன்ட்டுக்கு வந்துடும். மேனுவலாக பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா அது மேக்ஸிமம் பியூராக இருக்கும், பட் அது ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்ட் போயிடுச்சுன்னா ப்ராடக்ட்லேருந்து ரியாக்டன்ட்டுக்கு திரும்ப வராது. ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு லாஸ் ஆஃப் எனர்ஜியோ கெயின் ஆஃப் எனர்ஜியோ நடந்திருக்கும் இல்லைங்களா? அதனால் அது ஒரு கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக நம்ம மேட்டரை பிரிப்போம். ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா சாலிட், லிக்யூட், கேஸ். சாலிட், லிக்யூட், கேஸ். சாலிட்னா ஐஸ், லிக்யூட்னா வாட்டர் இருக்குது, கேஸ் வாட்டர், வேப்பர். இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷனில் வரும் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். இந்த சார்ட்டில் பாருங்கள், கெமிக்கல் கிளாசிஃபிகேஷனில் எப்படி பிரிப்போம் அப்படின்னா, அதையும் 2 டைப்ஸாக பிரிக்கலாம். மிக்சர் அண்டு பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். மிக்சர் அண்டு பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். மிக்சர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மோர் தென் 2 எலமெண்ட்ஸ், அதாவது அது டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாகவும் இருக்கலாம், சேம் எலமெண்ட்டாகவும் இருக்கலாம் இல்லைங்களா? அதை நம்ம மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் பியூர் சப்ஸ்டன்ஸ், அதையும் 2 டைப்ஸாக பிரிக்கலாம்.
இப்போ ஃபஸ்ட்டு மிக்சரில் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹோமோஜீனியஸ் அண்டு ஹெட்ரோஜீனியஸ். ஹோமோ அப்படின்னாலே சிங்கிள், ஒரே ஒரு பொருள் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஹெட்ரோ அப்படின்னாலே டிஃப்ரெண்ட். ஹெட்ரோ மீன்ஸ் வாட்? டிஃப்ரெண்ட். இப்போ ஹோமோஜீனியஸ் க்ரீன் டீ பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே கிளியராக இருக்கும். அதில் எந்த ஒரு பார்ட்டிகல்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் நமக்கு தெரியவே தெரியாது இல்லைங்களா. இல்லைன்னா ஒரு வாட்டரில் வந்து சால்ட்டோ இல்லை சுகரோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கிளாஸில் பார்க்கும்போது கிளியர் சொல்யூஷனாக இருக்கும். இது வந்து ஹோமோஜீனியஸ். ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா வாட்டரில் ஆயில் போடுங்க, ஆயில் வேறு ஏதாவது ஒரு கொயாகுலேஷன் உள்ளது ஒரு க்ரீம் ஏதாவது நீங்கள் போட்டிங்கன்னா அது 2 லேயராக தெரியும். அது வந்து ஹெட்ரோஜீனியஸ். அதுதான் நம்ம மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோஜீனியஸ் அண்டு ஹெட்ரோஜீனியஸ். நெக்ஸ்ட்டு பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. அதுலேயும் எலமெண்ட் அண்டு காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட் அண்டு காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த சிங்கிள் ஆட்டம், ஒரே ஒரு ஆட்டம் மேலே ஆயிருக்கும், அதை தான் நம்ம எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். காம்பவுண்ட் அப்படின்னா மோர் தென் 2 எலமெண்ட்ஸ். இப்போ காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கிறது காம்பவுண்ட்ஸு. இப்போ மேட்ரை நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம், ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் அண்ட் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தோம். கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன்லேயே மிக்சர் அண்டு பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருந்தோம். அடுத்தது மிக்சர்லேயும் வந்து ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ்னு பிரிச்சுருந்தோம். பியூர் சப்ஸ்டன்ஸில் எலமெண்ட் அண்டு காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருந்தோம். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், physical classification of matter. Matter can be classified as solids, liquids and gases based on their physical state. The physical state of matter can be converted into one another by modifying the temperature and pressure suitably. இப்போ மேட்டரை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சாலிடாகவும் லிக்யூடாகவும் கேஸஸாகவும் நம்மளால் பிரிக்க முடியும். அதுதான் நம்ம ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபிசிக்கல் ஸ்டேட்னாலே உங்களுக்கு தெரியும், சாலிட், லிக்யூட், கேஸ். இந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்? சாலிடை லிக்யூடாக மாற்ற முடியும், லிக்யூடை வந்து சாலிடாக மாற்ற முடியும், அதே போல் சாலிடை கேஸாக மாற்ற முடியும், கேஸை வந்து சாலிடாக மாற்ற முடியும். எந்த ஸ்டேட்டை வேணாலும் எந்த ஸ்டேட் வழியாகவும் மாற்ற முடியும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், சில டெம்பரேச்சர் கொடுக்கணும், இல்லை சில ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது, ஒரு சூட்டபிளான ப்ரெஷரோ டெம்பரேச்சரோ கொடுக்கும் பொழுது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டாக நம்ம ஃபிசிக்கல் ஸ்டேட்டை மாற்ற முடியும் இல்லையா. இப்போ ஐஸ் க்யூப் இருக்குது, அதுக்கு நீங்கள் டெம்பரேச்சர் கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்னவா மாறிடும், லிக்யூட் ஸ்டேட்டுக்கும் மாறும் இல்லைங்களா. இப்போ லிக்யூட் ஸ்டேட்லேருந்து திரும்ப வேப்பராக கேஸாக மாற்றணும் அப்படின்னா நம்ம டெம்பரேச்சர் கொடுக்கணும். அதே போல் கேஸை வந்து நம்ம திரும்ப லிக்யூடாகவோ இல்லை வந்து சாலிடாகவோ மாற்றணும் அப்படின்னா ஹை ப்ரெஷர் கொடுப்போம். ஹை ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கேஸ் மாலிகுல்ஸ் கன்வெர்டட் இன்டு லிக்யூடு ஃபார்ம் இல்லையா. இப்போ ஆக்சிஜன் எல்லாம் அப்படி தானே லிக்யூட் ஆக்சிஜனாக மாற்றுறாங்க இல்லைங்களா. இப்போ எப்படி மாற்றுறாங்க, அந்த கேஸ் மாலிகுல்ஸில் ஹை கம்ப்ரெஸ்டு, ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து அந்த மாலிகுல்ஸை வந்து ரொம்ப டைட் பண்ணி லிக்யூடாக மாற்றி தான் நமக்கு லிக்யூட் ஆக்சிஜன் வருது இல்லைங்களா. இப்போலாம் அதே போல் நம்ம ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டாக மாற்ற முடியும். அடுத்தது கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். Matter can be classified into mixture and pure substance based on chemical composition. நம்ம சொல்லியிருக்கோம், மேட்ரை வந்து நம்ம திரும்ப ரெண்டாக பிரிக்கலாம் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷனில். ஒன்று மிக்சர், அனதர் ஒன் பியூர் சப்ஸ்டன்ஸ். அது எதை பொறுத்து அப்படின்னா கெமிக்கல் காம்போசிஷனை பொறுத்து. Mixture consists of more than one chemical entity present without any chemical interactions. மிக்சரில் என்ன இருக்கும்னா more than one chemical entity இருக்கும், ஆனால் என்ன இருக்காது, எந்த ஒரு கெமிக்கல் இன்ட்ராக்ஷனுமே இருக்காது. அதாவது மிக்சரில் எந்த ஒரு கெமிக்கல் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. தே கேன் பி ஃபர்தர் கிளாசிஃபைடு ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் பேஸ்ட் ஆன் தர் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரே லேயராக ஒரே கிளியர் சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா அது ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 2 லேயர் ஆர் 3 லேயர் மோர் தென் 1 லேயராக இருந்துச்சுன்னா அது ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆர் கம்போஸ்ட் இஸ் சிம்பிள் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ். தே ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைடு எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட்ஸ். பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதில் வந்து சிம்பிள் ஆட்டம்ஸாக ஒரு மாலிகுலாக தான் இருக்கும், பட் வந்து பியூராக இருக்கும். ஓகேவா. அது எதுவாக என்னென்ன இருக்கும்னா எலமெண்ட். எலமெண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அண்ட் எலமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆட்டம் தான் அதில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு காப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா
காப்பரில் காப்பர் ஆட்டம் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது இல்லைங்களா. இப்போ ஒரு அலுமினியம் எடுக்கிறீங்கன்னா அலுமினியம் ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் இஸ் கால்டு எலமெண்ட். We know that an element is the smallest electrically neutral particle being made up of fundamental particles, namely electron, proton and neutron. ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரிக்கல் பார்ட்டிகளாக இருக்கும். ஒரு நியூட்ரிக்கல் பார்ட்டிகல் அப்படின்னா அதில் என்ன இருக்கணும், ஒரு எலக்ட்ரான் இருக்கணும், ஒரு புரோட்டான் இருக்கணும், ஒரு நியூட்ரான் இருக்கணும். இது நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லுவோம். Element can exist as monoatomic or polyatomic units. The polyatomic elements are called molecules. Poly அப்படின்னாலே உங்களுக்கு ஒன்றுக்கும் மேலே ரெண்டுக்கும் மேலே இருக்கிறத நம்ம பாலி அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம மேக்ஸிமம் என்னன்னு சொல்லுவோம், மாலிகுல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் மோனோஅட்டாமிக் யூனிட்ஸ் கோல்டு, ஏயு. ஏயு அப்படின்னா ஆரம். ஆரம் அப்படிங்கிறது நமக்கு லத்தீன் வேர்ட்லேருந்து வந்தது. காப்பர், சியு. இதெல்லாம் மோனோஅட்டாமிக், ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான், ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது பாருங்கள். சியு, ஏஎல், காப்பர், டின், நிறைய இருக்குது உங்களுக்கு எலமெண்ட். அதே பாலி அட்டாமிக் யூனிட் அப்படின்னா எலமெண்ட் வந்து சேர்ந்து இருக்கும். இப்போ ஹைட்ரஜன்னா பாருங்கள் H2, பாஸ்பரஸ்னால் P4, ஒரே ஒரு P மட்டும் இருக்காது, அது 4 P எலமெண்ட்டோட சேர்ந்து இருந்தால் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அந்த மாதிரி H2வும் சிங்கிளாக ஹெச்ன்னு இருக்காது, H2ஓட சேர்ந்து இருந்தால் தான் அது எப்படி இருக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். சல்ஃபர் S8, இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாலி அட்டாமிக் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எலமெண்ட் நம்ம பார்த்துட்டோம், மோனோ அட்டாமிக் பார்த்துருக்கோம், பாலி அட்டாமிக் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அடுத்தது காம்பவுண்ட். காம்பவுண்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மாலிகுல்ஸ் விச் கண்டெயின் 2 or more atoms ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அதுவும் ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் தான். பட் வந்து எப்படி இருக்கும், ஒரு மாலிகுலாக தான் இருக்கும். அதாவது எப்படி கண்டெயின் 2 or more atoms, நிறைய ஆட்டம்ஸ் கலந்துருக்கும், பட் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு, CO2. இப்போ கார்பனுங்கிறது ஒரு எலமெண்ட், ஆக்சிஜன் அப்படின்றது இன்னொரு எலமெண்ட். அதனால் 2 or more atoms are different elements அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளுக்கோஸ் C6H12O6. ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு H2S. சோடியம் குளோரைடு NaCl. இதெல்லாம் நம்ம வந்து காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு டெஃபினைட் ப்ரொபோர்ஷனாலிட்டியில் ஜாயிண்ட் ஆகிருக்கும். இந்த ஒரு ரேஷியோவில் இப்போ 1:8 அந்த ரேஷியோவில் தான் வாட்டர் வந்து சேர்ந்துருக்கும். அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் தேர் கான்ஸ்டிடியூவன்ட் எலமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சோடியம் இஸ் ஷைனி மெட்டல் and chlorine is an irritating gas, right? For example, but the compound formed from these two elements, sodium chloride, shows different characteristics as it is crystalline, so solid, vital for biological functions. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துங்க, சோடியம் குளோரைடு அப்படின்றது ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம். நம்ம சால்ட்டு சாப்பிட்றோம் இல்லைங்களா, டேபிள் சால்ட்டு தான் நம்ம சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சேர்ந்துருக்கும் போது கிறிஸ்டலைனாக இருக்குது. பட் இது தனித்தனியாக இருந்துச்சுன்னா, சோடியம் தனியாகவும் குளோரின் தனியாகவும் இருந்துச்சுன்னா வேறு ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். இப்போ சோடியம்ங்கிறது ஒரு மெட்டல், சோடியம்ங்கிறது என்னது, ஒரு ஷைனி மெட்டல். அதுவே குளோரின் அப்படிங்கிறது ஒரு இரிட்டேட்டிங் கேஸ் இல்லைங்களா, அது வந்து கேஸாக இருக்கும். சோடியம்ங்கிறது தனியாக இருந்தால் மெட்டலாக இருக்கும். இது ரெண்டும் ஒரு டெஃபினைட் ப்ரொபோர்ஷனலில் சேரும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு கிறிஸ்டலைன் ஃபார்ம் சோடியம் குளோரைடாக மாறுது. அப்போ அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் அது சேர்ந்து இருக்கும்போது ஒரு ப்ராப்பர்ட்டியும் அதனுடைய காம்போசிஷன் தனி ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்குது. இப்போ சோடியம் குளோரைடுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதனுடைய கான்ஸ்டிடியூவன்ட் என்னது, காம்போசிஷன் என்னது, சோடியம் அண்ட் குளோரின். சோடியமும் குளோரினும் அதனுடைய காம்போசிஷன் ஆர் கான்ஸ்டிடியூவன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அது ரெண்டுத்துக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் சேம் கிடையாது, தனித்தனியாக இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் from those their constituent elements. Those their constituent elements-னா அதனுடைய constituent elements-ஐ விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு 1 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதுக்காக தான் இந்த கொஷின் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு எவாலுவேட் யுவர் செல்ஃப் இருக்குது பாருங்கள். இதில் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எது வந்து எலிமெண்ட்டு, எது வந்து காம்பவுண்டு, எது மிக்சர் அப்படின்னு நீங்களே சொல்லலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது பாருங்கள், சுகர் என்னவாக இருக்கும், அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், காம்பவுண்டு இல்லைங்களா. சி வாட்டர் வந்து கண்டிப்பாக மிக்சர் தான்.
ஏன்னா சீ வாட்டரில் எது வேணாலும் இருக்கும், எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கும். ஓகேங்களா. டிஸ்டில்டு வாட்டர்னாலே உங்களுக்கு அது 1:8 தான் வந்து அது சேர்ந்துருக்கும். அதனால் அதுவும் காம்பவுண்டு. கார்பன் டை ஆக்சைடு அதுவும் காம்பவுண்டு தான். காப்பர் ஒயர், காப்பர் அப்படிங்கிறது சிங்கிள் எலமெண்ட்டு, அதனால் அது எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டேபிள் சால்ட்டு காம்பவுண்டு. சில்வர் பிளேட்டு ஏஜி, சில்வர் அப்படின்னாலே ஏஜி, அது என்னது இருக்குது, அது எலமெண்ட்டு. நேப்தலின் பால்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் மாஸ் அதை நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.